தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கு மனைவி அமையும் ரகசியம். அதாவது நீ நினைச்சிட்டு இருப்ப நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு, உன்னை விட நான் தாண்டா புத்திசாலி அப்படின்னு சொல்லி அவ இருப்பான். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பேசுறதுலையும் ஒரு விஷயத்திலையும் அவன் பயங்கரமா இருப்பான். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு அப்படின்ற ஒரு வயசு இருக்கு. சில வயசுல கல்யாணம் பண்ணினா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமதமானாலும் பாதிப்பில்லை. யார் பிடித்தவர் என்பதை விட யார் வாழ்க்கை என்னுடன் நடத்த முடியும் என்பதை கவனித்து முடிவு செய்தால் வாழ்க்கை உறுதியாக இருக்கும். திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது தனுசின் காதலை தடுக்க முடியும், ஆனால் உண்மையான காதலை மனதிலிருந்து அழிக்க முடியாது. த ட்ரூ லவ் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். தனுசுக்கு அமையும் மனைவி எப்படி இருக்கும்? கிடைச்சா அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. கணவன் மனைவி இன்னைக்கும் ஒற்றுமை தேவை. நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நல்லபடியாக அமையறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. தனுசு பொறுத்தளவுக்கு என்னென்ன தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராடம் தனுசு ராசி இருக்கு, மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இப்போ வரைக்கும் ஒரு பெரிய சாபம் என்னென்ன, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட யுகத்துல பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்த நிறைய பேர் கூர்ந்து பார்க்கிறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்னொன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுலேருந்து 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர். வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் வாங்க வாங்க மருமகனேன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வர வேலையே இல்லை, என்ன திடீர்னு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம்? எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணம் சரி போறீங்க, எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம் வந்தும் சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன? இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு? இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு லவ் மேரேஜே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க.
அந்த புரிதல் இல்லாம போயிடுத்து. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன், எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமிடியேட்டா என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு மனைவி அமையும் ரகசியம். அதாவது நீ நினைச்சிட்டு இருப்ப நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு, உன்னை விட நான் தாண்டா புத்திசாலி அப்படின்னு சொல்லி அவ இருப்பான். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு பேசுறதுலையும் ஒரு விஷயத்துலையும் அவன் பயங்கரமா இருப்பான். பெரும்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே போயிட்டு வாங்க. எப்பயாவது டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், பெரும்புலியூர், அதுக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சில பேர் வயது தாண்டி கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது ஏஜ் டிஃப்ரெண்டாக கல்யாணம் பண்ண, அதாவது பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்கும், பையனுக்கு மாச கணக்கில் வருஷ கணக்கில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. எப்படி கரம் பிடிப்பார் அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு லவ் மேரேஜ் நிறைய சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் நிறையா சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக போகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜும் சில பேருக்கு வரும், சொல்ல முடியாது. சில பேருக்கு காதல் திருமணத்தில் எப்படி வேணாலும் நடக்கும். நல்ல புரிதலோடு அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, நல்ல புரிதலோடு அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேருக்கு அப்படி அமையாது. சில பேருக்கு தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில பெண்கள் கணவரை விட்டு ஓட நினைப்பார்கள். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சில பேர் மட்டும்தான், எல்லாரையும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் காதல் திருமணம் அப்படின்னு எடுத்துட்டா தட்ஸ் அ ட்ரூ லவ்வாக தான் இருக்கும், உண்மையான லவ். அதுவும் போராட நட்சத்திரம் தனுசு ராசிலாம் த ட்ரூ லவ் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் உனக்கு அமையக்கூடிய மனைவி நல்லபடியாக அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. உனக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக அமையணும். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு அப்படின்ற ஒரு வயசு இருக்குது. சில வயசில் கல்யாணம் பண்ணினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 28, 25, 27, 30, 32, 33, 35, 35, 38 இந்த வயசு வரைக்கும், இதுக்குள்ள சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் நடக்கும். இதுலேயே ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். தாமதமானாலும் பாதிப்பில்லை. யார் பிடித்தவர் என்பதை விட யார் வாழ்க்கை என்னுடன் நடத்த முடியும் என்பதை கவனித்து முடிவு செய்தால் வாழ்க்கை உறுதியாக இருக்கும். திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது தனுசின் காதலை தடுக்க முடியும், ஆனால் உண்மையான காதலை மனதிலிருந்து அழிக்க முடியாது. த ட்ரூ லவ் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். தனுசுக்கு அமையும் மனைவி எப்படி இருக்கும்னு தன்னம்பிக்கை கொண்டவர், புத்திசாலித்தனமானவர், வெளிப்படையாக பேசுபவர், புதிய அனுபவங்களை விரும்புவர், கணவனின் வளர்ச்சியை ஊக்குவிப்பவர், நண்பரை போல் துணையாக இருப்பவர். இந்த மாதிரி நல்ல மனைவி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. தனுசுக்கு கணவனுக்கு என்னை நம்பு என்று சொல்லும் மனைவியை விட நான் உன்னை நம்புகிறேன் என்ற வாழ்ந்து காட்டும் மனைவி மிகவும் பொருத்தமானவர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. 93% பலம் இருக்கு. மனைவி அமைந்தால், நல்ல மனைவி அமைந்தால் முன்னேற்றம், திட்டமிடல், மன உறுதி, குடும்ப நிலைத்தன்மை, சமூக உயர்வு எல்லாமே இருக்கும். மனைவி அமையும் திசை கிழக்கு, தென்கிழக்கு திசை, தெற்கு திசையில இருந்தாலும் அமையும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கட்டுப்பாடு பிடிக்காது, மாமியார் வீட்டு கட்டுப்பாடு பிடிக்காது, நாத்தனாருடைய கட்டுப்பாடெல்லாம் பிடிக்காது. என்ன அவ்வளவுதான், கரெக்டா போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள். தனுசு மனைவி குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் அவளுடைய தனித்தன்மையை அழிக்க முடியாது. இப்படித்தான் அவளை கட்டுப்படுத்த முடியாது. சில பேர்லாம் தேவையற்ற சந்தேகம், பொய், உறவினர் தலையீடு, பண விஷயத்தில் கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி ஒருவர் ஈகோ கிளாஷ், சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. தனுசுவிடம் பொய் சொல்லாதீர்கள், உண்மை கசப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஆனால் நம்பிக்கையை உடைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றது. நல்ல இரண்டாவது, சில பேருக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதே போல தனுசு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான், அதை பிடிச்சுக்கிட்டு ஓடாதீங்க, ரசிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்றது. வாழ்க்கையை பிடிச்சிட்டு ஓடாதீங்க, ரசிச்சுட்டு வாழணும் அப்படின்னு சொல்ற. ரசிச்சு வாழுங்க ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. தனுசுக்காரும் உங்கள் மனைவி உங்கள் சொல்லி புரிந்து கொள்பவரை எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது நான் பெரும்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர் சொல்லியிருக்கேன். டைம் கிடைச்சா அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. கணவன் மனைவி இன்னைக்கும் ஒற்றுமை தேவை, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நல்லபடியாக அமையறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. தனுசு பொறுத்தளவுக்கு என்னென்ன தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராடம் தனுசு ராசி இருக்கு, மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இப்போ வரைக்கும் ஒரு பெரிய சாபம் என்னென்ன, மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஆண்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. 35, 38 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கும் ஆண் மூல நட்சத்திரமா இருந்தால் ஜாதகத்தை ஒதுக்கிடுறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஒதுக்காதீங்க. அவன் எந்த பாவமும் பண்ணலை. ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த மூல நட்சத்திரத்தை தயவு செய்து ஒதுக்காதீங்க. யாரும் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஒதுக்காதீங்க. நல்ல பையனாக இருந்து, குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்து, உங்களுக்கு நல்ல ஒத்து போகிறதா இருந்தால் தயவு செய்து அந்த திருமணத்தை முடிக்கிறதுக்கு பாருங்க. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது பொதுவான ராசி பலன்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே
100% எல்லாருக்கும் பலிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல் 200% பலிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு. சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க. கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியா இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமான கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.